மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் கோயிலுக்கு பாட சொல்லி தந்தவன் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவன் யார்? அவரே என் இறைவன், அவர்தால் நான் பணிவேன், அவர்தால் நான் பணிந்தான் அகமே மகிழ்ந்திருப்பேன். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது தனது 21வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற டேவிட் ராக்கினி தம்பதியர் நன்றியறிதலாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் இதுநாள் வரையில் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தியதற்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் ஆண்டுகளிலும் இறை அருள் அவர்களோடும் அவருடைய குடும்பத்தாரோடும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற சிசிலி நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார். அவருடைய பிறந்த நாளிலே இறைவன் அவருக்கு எல்லா விதமான அருளையும் ஆசிரியையும் வழங்க வேண்டும் என்றும், கேஸ் கேடன் டியோன் நல்ல உடல் நலம் பெற்றதற்காக நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார். இறைவன் நிறைவாக தொடர்ந்து அவரை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மார்ஷல் அவர்கள் இன்று திருமணம் செய்து கொள்ளப் போகின்றார். இறைவன் அவரை மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் வாழச் செய்ய வேண்டும் என்று, எல்லா விதமான நலன்களாலும் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். இறைவன் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவருடைய வாழ்க்கை துணையையும் அவர் மேற்கொள்ள இருக்கின்ற புதிய வாழ்க்கையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், ரெனோ ஜோசப் அவர்கள் இன்று மேற்கொள்ள இருக்கின்ற ஸ்வீடன் பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும், இதன் வழியாக அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும், அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று அவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இறந்த சாரால் பேசில் ராஜன் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறந்த இவர்களுக்கு இறைவன் நிலை வாழ்வை பரிசாக அளிப்பாராக. சம்பாதவர்களை இன்று திரு அவையானது புனித பெர்னார்ட் நினைவை கொண்டாடுகின்றது. 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனிதர்களில் சிறந்த புனிதராக அவர் அறியப்படுகின்றார். திரு அவையினுடைய மறை வல்லுனர் என்ற சிறப்பு பட்டத்தையும் இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக அதிகமாக பாடுபட்டவராக அவர் அறியப்படுகின்றார். மிகுந்த அறிவாற்றல் கொண்டவராக அவர் திகழ்ந்தார். தன்னுடைய அறிவாற்றலை அவர் திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து இறை வார்த்தையை சிறப்பாக எடுத்துரைப்பதிலும், அதிகமான நூல்களை எழுதி எல்லோருக்கும் இந்த அறிவை பகிர்ந்து கொள்வதிலும் சிறப்பானவராக அவர் திகழ்ந்தார். ஆகவேதான் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவரை பற்றி ஒரு சுற்றுமடலையே எழுதினார். டாக்டர் மெலிஃப்ளூயஸ் என்ற ஒரு சுற்றுமடலை அவர் எழுதி, தேன் போன்ற இனிமையான நாவினை உடையவராக அவர் இருந்தார். இறை வார்த்தையை அவ்வளவு இனிமையாக மற்றவர்களுக்கு எடுத்துரைத்தார். இறைவன் பற்றிய செய்தியை எல்லோருக்கும் மிக அழகாக எடுத்துரைத்தவராக அவர் இருந்தார் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார். இத்தகைய சிறப்புமிக்க திரு அவையினுடைய தந்தையர்களில் ஒருவராக அறியப்படுகின்ற, திரு அவையின் தந்தையர்களே கடைசி தந்தையராக இவர் அறியப்படுகின்றார். அதனால் எந்த விதத்திலும் அவர் முந்தைய தந்தையர்களை விட அவர் சிறப்பில் குறைந்தவர் என்பதால் அல்ல, மாறாக எல்லோரையும் போலவே சிறப்பு மிக்கவராக இருந்தார் என்றும் திருத்தந்தை குறிப்பிடுகின்றார்.
அன்பார்ந்தவர்களே, அவருடைய நினைவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே அவருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற நம்முடைய பொருளாளரும் உதவி பங்கு தந்தையுமாக இருக்கின்ற அருள் தந்தை பாரதி பெர்னாட் ஷா அவர்களுக்காக சிறப்பான விதத்திலே நாம் இந்த திருப்பலியில் இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். இறைவன் புனித பெர்னாடை சிறந்த அறிவாற்றலால் அழகுறச் செய்ததைப் போல இனிமையான நாவை அவருக்கு கொடுத்து தன்னை பற்றிய செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதற்காக அவரை தேர்ந்து கொண்டது போல அருள் தந்தை பாரதி பெர்னாட் ஷா அவர்களையும் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தன்னுடைய பாதுகாவலரைப் போலவே சிறந்த அறிவாற்றல் உடையவராக, இனிமையான நாவினை உடையவராக அவர் திகழ்கின்றார். எனவே இந்த புனிதரின் பாதுகாவலில் அவர் என்றும் வாழவும், அவருடைய பாதுகாவலரைப் போல அவர் இறை வார்த்தையை இன்னும் இனிமையாக மக்களுக்கு எடுத்துரைத்து எல்லோரையும் இறைவன்பால் கொண்டு வருகின்ற அற்புதமான பணியை செய்ய வேண்டும் என்றும், அவருடைய அறிவாற்றலை இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக, இளைஞர்களின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணித்து அவர் வாழ இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் அனைத்து அருள் வரங்களையும் தொடர்ந்து அளித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், அவருக்காகவும் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் அவருடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இறைவன் அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பெர்னார்டு ஒவ்வொரு முறையும் தன்னை பார்த்து கேட்டுக்கொள்வாராம், பெர்னார்டே பெர்னார்டே, எதற்காக நீ இங்கே இருக்கிறாய் என்று. நாமும் கூட அவ்வாறு நம்மை பற்றிய சுய ஆய்விலே ஈடுபடதான் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு முறை திருப்பலியை தொடங்கும் பொழுதும் எதற்காக இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார், எதற்காக இறைவன் எனக்கு இந்த ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கின்றார், தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் எந்த அளவுக்கு தகுதியானவன் அல்லது தகுதியானவள் என்கின்ற கேள்வியோடுதான் திருப்பலியிலே நுழைய வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அந்த வகையிலே தகுதியானவர்களாக ஒவ்வொரு முறையும் நாம் மாற இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்பு தான் நம்முடைய மன மாற்றம். மாற்றம் இல்லாத வாழ்க்கை நாற்றம் அடிக்கும் என்பது போல இந்த நாளிலே நாம் நம்முடைய குறைகள், குற்றங்கள், பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். இது மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக, புனித பெர்னார்டுடைய பரிந்துரையின் வழியாக இறை ஆசிரியை பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல நாளாக மாற வேண்டும் என்று சொல்லி இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எரிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரைப் போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் பெத்லகேம் வந்தனர். ரூத்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1, 3 முதல் 6, 14 முதல் 16 மற்றும் 22. நீதி தலைவர்கள் ஆட்சியாளராயிருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமெலேக்கு. அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கு இருந்த காலத்தில் எலிமெலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணையற்றவர் ஆனார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர்.
ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிளியோனும் இறந்து போனனர். நகோமி தம் கணவரையும் 2 மைந்தரையும் இழந்து தன்னந்தனியாய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளை போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், நம்முடைய தெய்வம் உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளுமான மோவாபிய பெண்ணும் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர், தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 22, 34 முதல் 40 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலிலே தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்தும். இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மாற்றம் என்பது மனிதனுடைய வாழ்வில்
ஏதோ ஒரு நேரத்திலே நடக்க வேண்டிய ஒன்றுதான். இந்த உலகமும் சரி, அதிலே வாழுகின்ற உயிரினங்களும் சரி, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய சந்ததியிலே ஏதோ ஒரு நேரத்திலே மாற்றத்தை அடைந்துதான் அது பரிணாம வளர்ச்சியாகவோ இல்லை என்றால் வேறு விதங்களான வளர்ச்சியாகவோ மாறிப்போய் இன்றைய சூழ்நிலைக்கு வந்து நிற்கின்றன. இப்படியாக இருக்கின்ற இந்த ஒரு மாற்றத்தின் வாழ்க்கையிலே நான் மாறவே மாட்டேன் என்று சொல்பவர்கள் தான் வாழ்க்கையில் அதே நிலையில் அடிதங்கி போகிறார்கள். மாற்றத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் முன்னேறி சென்று வாழ்க்கையின் மகிழ்ச்சியான பக்கங்களிலே நிலைத்து நிற்கிறார்கள். இந்த மாற்றம் என்பது நம்முடைய மனதிலிருந்து வரும் பொழுது அது நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலையையும் மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. நல்ல ஒரு எண்ணத்தை மற்றவர்களுக்கு பரப்பும் பொழுது அந்த எண்ணம் பிறரை பற்றி கொண்டு அந்த சூழ்நிலையையே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக மாற்றுகிறது. அதுவே ஒரு கோபம் என்கின்ற தவறான எண்ணம் மாறும் பொழுது அந்த இடத்திலே கோபம் என்கின்ற ஒரு அலையானது பரவி அந்த சூழ்நிலையையே மிகவும் அழுத்தமான ஒரு சூழ்நிலையாக மாற்றி போகிறது. இப்படியாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் இந்த சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வருகின்றது என்பதை ஒருவர் உணரும் பொழுது அவர் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கின்றார். இன்றைய புனிதரான புனித பெர்னார்டு வாழ்க்கையை பார்க்கும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை துறவு மட தலைவராக தொடங்கும் பொழுது பெர்னார்டு மிகவும் கண்டிப்பானவராக இருக்கிறார். தன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு துறவியிடம் இருந்தும் அதிகமான ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். கண்டிப்பானவராக இருந்த இவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும் பொழுதுதான் அவரை நாம் இன்று அழைப்பது போல தேனை போல இனிமையானவர் என்கின்ற ஒரு பெயருக்கு ஆளாக மாறிப்போகிறார். அவருடைய அந்த மாற்றம் நிச்சயமாக பலருடைய மனதையும் மாற்றியது, அவர் வாழ்ந்த சூழ்நிலையை மாற்றியது என்றால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட புனிதருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கின்ற இந்த வேளையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தி வாசகமானது மாற்றத்தின் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. மத்தேயு நற்செய்தியாளர் பொறுத்தவரை அவர் எழுதுகின்ற இந்த நற்செய்தி வாசகமானது இயேசுவின் வாழ்க்கை முறையானது யூதர்களுடைய மனம் மாற்றத்திற்காக எழுதப்படுவதாக வல்லுநர்கள் கூறுவார்கள். வந்திருக்கின்ற இந்த இயேசுதான் மெசையா என்பதை அவர் பழைய ஏற்பாடோடு ஒப்பிட்டு சொல்லி, பழைய ஏற்பாடில் எப்படி சொல்லப்பட்டது, புதிய ஏற்பாடில் இயேசு வந்து இதை சொல்லி இருக்கின்றார், இதுதான் இதற்கான மாற்று, இல்லை என்றால் இதுதான் இதற்கான சரியான புரிதல் என்கின்ற ஒரு உண்மையை விளக்குபவராகத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் கொடுக்கப்படுகிறார். அந்த வகையிலே இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய கட்டளைகள் இயேசு எப்படி ஒரு மாற்றத்தை மக்களிடம் கொண்டு வர முயற்சி செய்தார், இறைமகனான அவர் எப்படி மெசையாவாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க இந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் என்பதை பற்றி கூறுகின்றது. 10 கட்டளைகளை தங்களுடைய வாழ்க்கை முறையாக மாற்றுவதை விட தங்களுடைய மனதிலே உருஏற்றி மனப்பாடம் செய்வதிலே முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் யூத மக்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயேசுவை பார்த்து ஒரே ஒரு கட்டளையை தான் அவர் கேட்கிறார்கள். மிகவும் தலையாய கட்டளை எது என்று கேட்கும் பொழுது அது ஒரு கட்டளையாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இயேசு மாற்றங்களை விரும்புவர் என்பதால் அந்த இடத்திலே அவர் முதல் கட்டளையாக உங்களுடைய முழு மனதோடும் இதயத்தோடும் ஆண்டவரை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதோடு நிறுத்திவிடாமல் அதற்கு இணையான மற்றொரு கட்டளை என்று சொல்லி பிறருடைய அன்பை சொல்லுகிறார். உங்களை எப்படி நீங்கள் அன்பு செய்வீர்களோ அதை போல பிறரை அன்பு செய்யுங்கள் என்று. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மாற்றம் நம்முடைய மனதிலே ஏற்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நம்முடைய அறிவு வளர்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கை முறையின் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர நம்முடைய தலையிலே கனத்தை ஏற்றி தலைக்கணமுடையவராக அலைவிடக்கூடாது. புனித பெர்னார்டு மிகவும் அறிவுடையவராக இருந்தார். அவரை பற்றிய அறிவை பற்றி கூறும் பொழுது அவர் இந்த உலகின் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராக மாறியிருப்பார் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இறைவன் கொடுத்த அருளை, அந்த அறிவை அவர் தன்னுடைய மன மாற்றத்திற்காகவும் பிறருடைய மன மாற்றத்திற்காகவும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் அங்கே பயன்படுத்தினார். இறைமகன் இயேசுவும் விரும்புவது அதைத்தான்.
நீங்கள் இந்த 2 கட்டளைகளை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நினைவாற்றலை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நீங்கள் வாழ்வாக்காவிட்டால் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. எனவே அன்பிற்கிறவர்களே, மாற்றம் இன்றைய நாளிலே இந்த நேரத்திலே நம்மிடம் வரட்டும். இறைவனுடைய கட்டளைகளை நான் மனப்பாடம் செய்திருக்கின்றேன் என்று சொல்வதை விட அதை நான் என்னுடைய வாழ்க்கையாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் பலனை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும். எனவே இந்த நாளிலே நம்முடைய இறைவனை நோக்கி மன்றாடுவோம். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையையும் மாற்றத்திற்கு காரணியாக நான் மாற வேண்டும் என்பதையும் அந்த மாற்றத்தின் வழியாக இந்த சமுதாயத்திலே நல் முயற்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்பட வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமைத்து தர நான் என்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய தைரியத்தை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லியும் இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்டு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெர்னார்டுடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டாருள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராகிய ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தாருள்ளோம். அன்பு தந்தை இறைவாம், இன்று தனது பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்ற அருள் தந்தை பாரதி பெர்னாட் அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். நீர் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்ட வாழ்வையும் அளித்து தன்னுடைய சலேசிய துறவு பணியிலே, குருத்துவ பணியிலே என்றும் அவருடைய பாதுகாவலரை பின்பற்றி உமக்கு உகந்தவராக தன்னுடைய பணியை ஆற்ற எல்லா விதமான அருளையும் ஆசிரியரையும் நிறைவாக பொழிந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அருட்கரம் அவர்களோடு இருந்து அவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்துவதாக. இன்றைய திருப்பலியை நன்றியது திருப்பலியாக தங்களது 21வது திருமண ஆண்டு விழாவிலே உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற டேவிட் ராக்கினி தம்பதியரையும், தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற சிசிலியையும், நல்ல உடல் நலனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்ற KS கேடன் டியான் என்பவரையும் தன்னுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற, குறிப்பாக இன்று திருமணம் என்னும் அருள் அடையாளத்தை பெற இருக்கின்ற மார்ஷல் என்பவரையும் அவருடைய வாழ்க்கை துணையையும் அவர் தொடங்குகின்ற புதிய இல்லற வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்றும், ரெனோ ஜோசப் தான் மேற்கொள்ள இருக்கின்ற ஸ்வீடன் பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும், இதன் வழியாக அவருடைய வாழ்விலே ஏற்றமும் மாற்றமும் காண வேண்டும் என்றும், அவருக்கு எல்லா விதமான அருளையும் ஆசிரியம் கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்றும், இவர்களையும் இவருடைய குடும்பத்தாரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உடைய அருளும் ஆசிரும் இவர்களோடு இருந்து தொடர்ந்து இவர்களை காத்து வழி நடத்துவதாக. நீர் உலகிலிருந்து இடம் அழைத்துக் கொண்ட சாரால் பேசில் ராஜன் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் விழா காணும் புனித பெர்னாட், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
விண்ணரசு நம்மிடையே வர வேண்டும் என்று சொல்லி விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். படைத்த கடவுளையும் படைக்கப்பட்ட உயிரினங்களையும் அன்பு செய்து மாற்றத்தோடு வாழுங்கள் என்று சொல்லுகின்ற ஆண்டவர். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை காத்து ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீ பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமென். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்வு, பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரை, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பை, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்று தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகி இறைவாம், எம்மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நவில்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சி அளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறைமக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ளும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து
உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உமடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோடு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏழையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறையே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாழ்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்னார்டுவை நினைவு கூறுகின்ற நேரத்திலே அவருடைய அன்னை மரியாள் பக்தியை பற்றி சொல்லவில்லை என்றால் இன்றைய விழா நிறைவுறாது. எனவே அவருடைய அன்னை மரியாளின் பக்தி அளவுக்கு அதிகமானதாக இருந்தது. அவர் எழுதிய பாடல்கள் அன்னையை பற்றியதாக இருக்கும் பொழுது அது உயிரோட்டம் உள்ளதாக, உண்மையாகவே திருப்பாடலுக்கு இணையான ஒன்றாக இருந்ததாக கூட சொல்வார்கள். இப்படிப்பட்ட அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்பியவராக இருந்த புனித பெர்னார்டுவை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நாமும் கூட அன்னை மீது அதீத பக்தியையும் அன்பையும் வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு திருப்பலியை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பையும் இன்று எனக்காக ஜெபித்த பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இறைவன் ஒப்புக் கொடுத்து நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களாலும் உங்களுடைய ஆதரவாலும் அன்பினாலும் என்னை வழிநடத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். என் அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் 15வது அதிகாரம் 9வது திருவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரான உம் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே,
உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே. அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.